மகாநதி சீரியல் எபிசோடில் என்ன நடக்க போகுதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம விஜய்க்கு சாரதா காவேரி எல்லாம் உட்காந்து ஜாலியாக பேசிகிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து கங்கா வர்றாங்க. குமரன் வந்து அங்கே உட்காந்துருக்கோமே, என்ன கூத்து நடக்குது, என்ன தண்ணி அடிச்சிட்டு இருக்காரு அப்படிங்கமே, அத்தையை வச்சு எப்படி தண்ணி அடிப்பாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கோமேனு கங்காவுக்கு பொறாமையாக இருக்குது. இவங்கெல்லாம் வந்து இப்போ அம்மா வந்து புதுசாக வந்த மாப்பிள்ளைகிட்ட இவ்வளோ தூரத்து பண்ணுது, ஆனால் நம்ம மாமாட்ட எதுவுமே இது பண்ண மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி பொறாமையாக இருக்குது. அப்புறம் வந்து நின்று கூட்டிகிட்டு குமரனை கூப்பிடவுமே அவரும் போய் உட்காந்து கங்காவை ஒம்பளுக்குமே கங்காவுக்கு டென்ஷன் ஆகி உள்ளே போயிடுறாங்க. அப்புறம் வந்து மறுநாள் காலையில் குமரனும் நம்ம விஜய் நின்று பேசிகிட்டு இருக்கிறத கங்கா பார்த்துட்டு என்ன பேசிகிட்டு இருந்தீங்க, என்ன விஷயம் அப்படிங்கிறமே, ஒன்றும் இல்லை நான் அப்புறம் சொல்கிறேன், சும்மா தான் பேசிகிட்டு இருந்தோம் அப்படிங்கிறாங்க. உண்மையை சொல்லாமல் இருக்கவுமே கங்காவுக்கு கோவம் வந்துடுது. இப்போ என்னன்னு தான் சொல்ல முடியுமா என்ன அப்படிங்குமே, காவேரி வரவுமே என்னக்கா அப்படிங்குமே, இப்போ என்ன பேசிகிட்டு இருக்காங்க விஜயும் குமரன் மாமாவும் அப்படிங்குமே, அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா எனக்கே தெரியாது அப்படிங்குமே, உனக்கு தெரியாமல் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி காவேரிகிட்ட கேட்கவுமே, இல்லைக்கா எனக்கு எதுவுமே தெரியாதுக்கா, இன்னும் எதுவுமே சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் சரி வாங்க கிளம்பலாம் அப்படின்னு சொல்லவுமே 2 பேரும் கிளம்புவோமே, எங்கே போகிறீங்க அப்படின்னு, போகிறப்பே எங்கே போகிறோன்னு கேட்காத அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் 2 பேரும் பைக்கில் கிளம்புறாங்க. எங்கே தான் போகிறாங்க, ஃபோன் பண்ணி கேளுமா அப்படிங்குமே, நீ பேசாமல் இருக்க எங்கேயுமே வெளியே போகக்கூடாது அப்படி, இல்லை அவர் தனியாக போயிட்டா பரவாயில்ல, விஜய் நம்பி போகிறாருல, ஆமாம் விஜய் வந்து கொலை பண்ண போகிறாரு உங்கள் அதனால மாமாவை கூட கூப்பிட்டுட்டு போகிறாரு, நீ பேசாமே அது வாக்கா அப்படின்ட்டு கூட்டிகிட்டு போயிடுறாங்க. இங்கே வந்து குமரனும் விஜயும் போய் ஒரு ரூமில் இருக்காங்க. நம்ம நிவினோட அம்மா வந்து நம்ம ராகவை கூட்டிட்டு காரில் வந்துட்டு இருக்காங்க. என்ன ராகவ் எப்படி இருக்க, லண்டன் இதெல்லாம் எப்படி இருந்துச்சு அப்படிங்க, ராகினியை தான் அவங்க அப்பா வந்து ஃபாரினுக்கு அனுப்பி படிக்க வைக்கணும்னு ஆசைப்பட்டாரு, ஆனால் அது நடக்கலை, அந்த ஆசை பூரா உன் மூலியமாக நிறைவேறுது உங்கள் அப்பாவுக்கு அப்படின்ட்டு சொல்லிக்கிட்டு வராங்க. சரி, ஆனால் இன்னும் நிவின் என்ன பண்ணுறாரு அப்படிங்கவுமே, இன்னும் நிவின் மேலே இருக்க உனக்கு கோவம் போகலையா, பாவம் அவன் யமுனாவை கல்யாணம் பண்ணிட்டு ரொம்ப ஒரு தேவையில்லாத வாழ்க்கையை வளர்ந்துட்டு இருக்கான், கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான் ரொம்ப, அதே மாதிரி ராகினியும் அதே மாதிரி தான் அப்படின்னு சொல்லி புலம்பிக்கிட்டே வராங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம நிவின் வந்து ஹாய் மச்சான் எப்படி இருக்க அப்படின்னு சொல்லி பேசிட்டு, அம்மா நீ இன்னொரு கார்லாம் வாம்மா, நானும் மச்சானும் கொஞ்சம் தூரம் இப்போ ஹாயாக போய் சுற்றி பார்த்துட்டு அப்புறம் வீட்டுக்கு வரோம் அப்படிங்கன்னு நிவினோட அம்மாவை வேறு காரில் அனுப்பிவிட்டு நம்ம ராகவை கூப்பிட்டுட்டு போயிட்டுருக்காங்க. எங்கே போகிறீங்க அப்படிங்கவும் உங்கள் அப்பா வர சொன்னார் அதனால தான் அப்படின்னு சொல்லுவோமே, எங்கள் அப்பாவா எதுக்கு வர சொல்கிறாரு, நான் ஃபோன் பண்ணி கேட்குறேன் அப்படிங்குமே ஃபோனை பிடிங்கி வச்சுறாங்க. பேசாமல் வர்றியா இல்லை உன்னை அவ்வளோதான் தொலைச்சிருவேன் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி மிரட்டி கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே வந்து விஜய் எல்லாம் இருக்காங்க. நீ இருங்க எங்கள் அப்பாட்ட சொல்கிறேன், அது உங்கள் அப்பாட்ட நானே சொல்லிக்கிறேன், நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி யாராவோ கூட்டிகிட்டு போய் கட்டி வச்சிடுறாங்க. இதுக்கப்புறம் வந்து பசுபதி என்ன பண்ண போகிறாருங்கிறத வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்